அரசியல் ஆயிரம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். சண்டிகர் விமான நிலையத்தில் சத்தமாக கன்னத்தில் பல்லார்னு ஒரு அறை வாங்கினது யார்? கங்கனா ரணாவத்துங்கிற ஒரு எம்பி. ஒரு எம்பியே அறை வாங்கிட்டாரான்னு ஆச்சரியமாக இருக்கா? அப்போ யாருங்க கொடுத்ததுங்க கேட்குறீங்களா? அதுதான் சிஐஎஸ்எஃப், மத்திய தொழில்நுட்ப பாதுகாப்பு படையில் ஒரு பெண் காவலர். ஆனால் பெண் காவலர் வந்து ஆண் சிங்கம் மாதிரி அறை விட்டுருக்காங்கல்ல, அவங்க பேர் என்ன தெரியுங்களா? குல்பீந்தர் கவுர். இவங்க வந்து பஞ்சாப் சிங்கங்க. சரி, ஏங்க ஒரு எம்பியை போயிட்டு விமான நிலையத்தில் அடிச்சுட்டாங்கங்கிற கேள்வி தானே வருது. இது பரபரப்பாக இன்றைக்கி வந்து இந்தியா முழுக்கும் பேசப்படுதுங்க. இந்த அம்மா வந்து டெல்லியில் நடந்த பிரதமருடைய தேர்வுக்கு, பிரதமரை வந்து பிரதம மந்திரியாக தேர்வு செய்கிறதுக்கு பாஜக கூட்டணியோட எம்பிக்கெல்லாம் டெல்லிக்கு போயிட்டுருக்காங்க. அப்படி போகிறதுக்காக இந்த அந்த கங்கனா ரணாவத் என்ன பண்ணுறாங்க, சண்டிகர் விமான நிலையத்துக்கு போகிறாங்க. விமான நிலையத்துக்கு போனால் அங்கே வந்து ஒரு முறை என்ன, யாராக இருந்தாலும் ஒரு சோதனை பண்ணுவாங்க. அப்படி ஒரு சோதனை பண்ணுறாங்க. அப்படி இந்த கங்கனா ரணாவத் உங்களுக்கு தெரியும், அவங்க வந்து பிரபலமான சினிமா நடிகை. சினிமா நடிகை மட்டும் இல்லாமல் ஒரு ஆர்எஸ்எஸ் சிந்தனையாளர். அவங்க என்ன பண்ணாங்க, ஆர்எஸ்எஸ் உடைய கருத்துக்களெல்லாம் ரொம்ப வல்கராக ஏற்கனவே பேசினாங்க. அதனால் வந்து மக்கள்லாம் வந்து கோபம் அடைஞ்சாங்கங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த நிலமையில் இப்போ அவங்க போகிறாங்க, இந்த விமான நிலையத்தில் சோதனை பண்ணுறாங்க. அப்போ பாருங்கள், இந்த அம்மாவுடைய நேரம் இவங்களை சோதனை பண்ணுறதுக்கு யார் வர்றாங்க? இந்த குல்பீந்தர் கவுருங்கிற அந்த பெண் அதிகாரி, காவல்துறை பெண் அதிகாரி வந்து செக் பண்ணுறாங்க. அப்போ அவங்க என்ன கேட்டாங்களோ, இவங்க என்ன பதில் சொன்னாங்களோ நம்மளுக்கு அது ஆதாரபூர்வமாக வரல. செக் பண்ணுறவங்களுக்கும் அந்த கங்கனா ரணாவத் மேலே ஒரு ஆரம்பத்துலேருந்து ஒரு கோபம் இருக்குது. இந்த கங்கனா ரணாவத்துக்கும் இந்த குல்பீந்தர் கவுர் சேர்ந்த அந்த அவங்களுடைய அந்த பஞ்சாபிகளுடைய மேலேயும் அந்த விவசாயிகள் மேலேயும் ஒரு கோபம் இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, அந்த இடத்துல சோதனையில் அவங்க என்ன கேட்டாங்க, இந்த அம்மா என்ன பதில் சொன்னாங்கன்னு தெரியலை. இந்த குல்பீந்தர் கவுர் என்ன பண்ணிச்சு, பல்லார்னு ஒரு அறை விட்டுருச்சு. யாருக்கு? இந்த கங்கனா ரணாவத்துக்கு. இந்த அம்மா எதிர்பார்த்துருக்காது. யாராச்சும் எதிர்பார்ப்பாங்களா? ஒரு எம்பி டெல்லியில் வந்து பிரதமரை போய் பார்க்க போகிறாங்க, அந்த கூட்டத்தை தேர்வுக்கு போயிட்டுருக்காங்க, விமான நிலையத்தில் பப்ளிக்கில் வச்சுட்டு விட்டு பட்டார்னு விட்ட உடனே எல்லாம் கூட்டம் கூட்டிட்டு ஆய்வுன்னு போடுறாங்க. அப்போ ஏன் அடித்தாங்கங்கிறப்ப அந்த கங்கனா ரணாவத் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை வந்து அந்த அம்மா அடிச்சிட்டாங்க, அவங்க அடித்தது வந்து நான் வந்து அவங்களுக்கு வந்து விவசாயிகளை பற்றி நான் வந்து தரக்குறைவாக பேசிட்டேன்னு சொல்லி அவங்க வந்து என் மேலே குற்றம் சுமத்துறாங்க அப்படின்னு தான் அந்த அம்மா சொல்கிறாங்க. அப்போ இந்த குல்பீந்தர் கவுர் என்ன சொல்கிறாங்க, அவங்க சில விஷயங்களை சொல்கிறதுக்கு முன்னாடி அங்கே என்ன புணக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். விவசாயிகள், இந்தியாவில் உள்ள விவசாயிகள் வந்து மாத கணக்கில் போராடினாங்க டெல்லியில். அந்த டெல்லியில் போராடுறப்ப என்ன பண்ணாங்க, அந்த விவசாய திருத்த சட்டத்தை வாபஸ் வாங்க சொல்லி தான் போராடினாங்க. அந்த போராட்டத்துக்கு விவசாயிகள்லாம் டெல்லியை நோக்கி படையெடுத்தாங்க. படையெடுக்கிறப்ப என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு டெல்லிக்குள்ளே நுழைய விடாமல் மோடி அரசு, இந்த பாஜக அரசு என்ன பண்ணாங்க, ரோட்டுகளில் வந்து ஆணி அடித்தாங்க. அந்த காரை டிராக்டர் போனால் பஞ்சர் ஆகிற மாதிரி அடிச்சுட்டு பெரிய பெரிய சிமெண்ட் கட்டைகளை பேரிகார்டு மாதிரி போட்டு தடுப்பு போட்டு உள்ளே நுழைய விடலை. உடனே இவங்க என்ன பண்ணாங்க, அந்த டிராக்டர்லாம் தார்ப்பாயை கட்டி அதே வீடு மாதிரி ஆக்கி அதிலே அடுப்பு வச்சு ரொட்டியை சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு மாத கணக்கில் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த போராட்டத்தில் பாஜகவுடைய ஒரு எம்பி மகன் என்ன பண்ணுறாரு, கொண்டு போய் டிராக்டரை விட்டு ஏற்றி 4 பேர் இப்போ செத்து போயிட்டாங்க. அவர் வந்து யதார்த்தமாக ஆக்சிடெண்ட்டுங்கிறாரு, அவங்க வந்து வேணுண்டு கொண்டுட்டேங்கிறாங்க. அது நம்மளுக்கு அது இப்போ அந்த பஞ்சாயத்து அதுக்கு கேஸில் பார்த்துக்குவாங்க. இப்போ இந்த விவசாயிகளுக்கு வந்து கடுமையான கோபம் இருக்குது. யார் மேலே? மோடி அவர்கள் மேலேயும் பாஜக அரசு மேலேயும் கோபம் இருக்குது. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த போராட்டம் தொடர்ந்து நடக்கிறதுக்கு அந்த பஞ்சாப் மக்கள் எந்த அளவுக்கு உழைச்சிருக்காங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒன்று ஒரு 85 வயசு பார்ட்டி, அந்த பஞ்சாபை சேர்ந்த பார்ட்டி, விவசாய குடும்பத்தை சேர்ந்த பார்ட்டி வீட்டுக்கு வீடு போய் பிச்சை எடுக்கிற மாதிரி மாவு கேட்குது. ஏன்னா அவங்களுக்கு ரொட்டிக்கு மாவு தானே முக்கியம். இப்போ எல்லோரும் மாவு போடுறாங்க, 1 படி 2 படி 5 படின்னு போடுறாங்க. அப்போ அதை மற்றவங்க கேட்குறாங்க, ஏன் பாட்டி உங்களுக்கு இந்த வயசில் ஏன் இந்த வேலை, எதுக்கு இப்படி எடுக்கிறீங்கிறப்ப, அங்கே வந்து விவசாயிகள் வந்து விவசாயிகளோட உரிமைகளுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா அரசு அவங்கள மறிச்சுக்கிட்டு உள்ளே விடாமல் தொந்தரவு கொடுக்குது. அவங்களெலாம் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, இதை நான் திரட்டி கொண்டு போய் அவங்களுக்கு சாப்பிட்றத கொடுக்க போகிறேன், அதுக்காகத்தான் நான் செய்கிறேன், எனக்காக இல்லை.
ஒருவேளை நான் செய்கிற இந்த வேலையில் நானே செத்து போயிட்டாலும் என் வீட்டில் உள்ள அடுத்த ஆள் போய் செய்வாங்க. ஆக இந்த போராட்டம் வெற்றி பெறணும்னு யார் சொல்கிறது? 85 வயசு பஞ்சாப் பார்ட்டி சொல்லுதுன்னா அப்போ எந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த பாஜக அரசு வந்து தொந்தரவு கொடுத்துருக்கோம், எந்த அளவுக்கு கோபம் இருக்குன்னு பாருங்கள். இப்படி இவங்க பாடுபடுறாங்க எல்லாம் உணர்வு பூர்வமாக. இப்படி போராடுற இவங்களை வந்து இந்த கங்கனா ரணாவத் ஏற்கனவே என்ன சொன்னாங்கன்னா, அதெல்லாம் எல்லாம் 100 ரூபாய்க்கும் 200 ரூபாய்க்கும் கூடுற கூட்டங்க, கூலிக்கு காசு வாங்கிட்டு வந்து உட்காடுறாங்க அப்படின்னாங்க. இதுதாங்க ரொம்ப மோசமான வார்த்தை. அப்போ வந்து இப்போ வந்து கூலிக்கு 100 ரூபா 200 ரூபா வாங்கிட்டு யாராச்சும் மாதம் கணக்கில் வந்து ரோட்டில் உட்காருவாங்களா? முடியுமா? அது ஏதோ ஒரு மணி நேரம் கூட்டம். இப்போ பாஜகவில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு சொன்னாங்க. கர்நாடகாவில் பிரதம மந்திரி வர்றாரு, ஆளுகளை காணா என்னையா பண்ணுறதுன்னு 5 ஆளை விட்டு போட்டு திரட்டி கொண்டு வந்துட்டு சேர்த்தாங்க, காசு கொடுத்தாங்க. ஏன்னா இப்போ ஒரு சில கூட்டம் வந்து எங்களுக்கு சரியாக பேசுகிறபடி காசு கொடுத்து சண்டை வந்ததுனால அந்த காசு கொடுத்தாங்கிற பேச்சு வெளியே வந்துச்சு. ஆனால் இது என்னென்னா, விவசாயிகள் வந்து தன்னெழுச்சியே எல்லாரும் வந்திருக்கிற ஆளுகளை வந்து இந்த அம்மா அப்படி கொச்சைப்படுத்தி இது மாதிரி நிறைய பேசணுன்னே இந்த அம்மா மேலே கடும் கோபத்தில் இருந்திருக்கு இந்த குல்பீந்தர் கவுர். பொதுவாகவே இந்த படைகள் இந்த இராணுவத்துலலாம் பார்த்தீங்கன்னா சிங்குகள் அதிகமாக இருப்பாங்க, ரொம்ப போல்டாக இருப்பாங்க. இப்போ இந்த மத்திய அரசு என்னென்னமோ சட்டம் போடுதில்ல, பெண்கள் இஸ்லாமிய பெண்கள் படிக்க போனால் கூட நீ வந்து இது அந்த இதை போட்டுக்கிட்டு புர்கா போட்டுக்கிட்டு போகக்கூடாதுலாம் தடை போட்டுச்சுல. சிங்கிட்ட சொல்லி பார்க்குறதானே இந்த டர்பைன் கட்டக்கூடாதுன்னு சொன்னால் அவ்வளோதான் கத்தியை தூக்கிடுவாங்க. எப்போவுமே கத்தி வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும் அனுமதி, அது இந்த டர்பைனுக்கு அனுமதி. அப்படிப்பட்ட போல்டாக உள்ள ஆளுங்க அவங்க. அந்த அம்மாட்ட போய்ட்டு இந்த அம்மா என்ன சொல்லிச்சே தெரியலப்பா. இதுக்கு ஏற்கனவே அது மேலே கோபம், அதுக்கு இது மேலே கோபம் விட்டுருச்சு. பல்லான்னு ஒரு அடி விட்டுட்டு என்ன சொல்லுது, இப்படி வந்து சமுதாயத்தை நான் வந்து செக் பண்ணுறப்போ வந்து இது வந்து இழிவுபடுத்தி பேசிச்சு, விவசாயிகளை இழிவுபடுத்தி பேசிச்சு, எங்கள் போராட்டத்தை இழிவுபடுத்தி பேசிச்சு, அதுதான் விட்டேன் அப்படின்னு அந்த அம்மா வந்து அடித்ததை மறுக்கலை. உடனே அந்த அம்மாவை என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ கைது பண்ணி அதை அந்த அம்மா மேலே கேஸ் போட்டு சஸ்பெண்ட் போட்டு யாரை அந்த போலீஸுக்கு வந்து தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உடனே இந்த அம்மா அடி வாங்கின அம்மா வந்து காருக்குள்ளே உட்காந்து நான் நல்லா தெரியுங்க, ஒன்றும் இல்லை, என்ன ஒரு அடி ஓஞ்சி கண்ணத்தில் விட்டது தானே, என்ன அதனால் எனக்கு உயிராக போயிட போகுது, இதனால் பெரிய அவமானம், எனக்கு ஒன்றும் இல்லை நல்லா இருக்குது நான் பார்த்துக்கிறேன் வச்சுக்கிறேன்னு வீர வசனம் பேசிட்டு போயிருக்காங்க. இவ்வளோ பெரிய மோசமான சூழ்நிலை ஏன் வருது, இவ்வளோ பெரிய வெறுப்பான அரசியல் ஏன் பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்வி தான் இன்றைக்கி இந்தியா முழுக்க பேசக்கூடிய பேச்சாக இருக்குது. இந்த கோபம் இவங்கள்ட்ட மட்டும் இல்லை, இன்னும் பலர்கிட்டையும் இருக்குது. தமிழ்நாட்டில் பாருங்கள், நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம அவங்க செஞ்சதை சரின்னு சொல்லலை, தப்பு தான், இருந்தாலும் சொல்லாமல் இருக்கவும் முடியல. அந்த தமிழ்நாட்டில் 40க்கு 40 ஜெயிச்சிட்டாங்களா, இதை கொண்டாடுறதுக்கு மக்கள் வந்து அந்த திமுக அணின்னு சொல்கிறாங்க, திமுக அணியா பொதுவாக உள்ள ஆளாக யாரும் தெரியல, ரொம்ப ஆர்வமாக சுறுசுறுப்பாக இருக்காங்க. அப்போ இந்த திமுக அணியை வந்து நிறைய வாயில் வந்ததெல்லாம் பேசினார் பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை. இப்போ எல்லாம் புட்டுக்கிட்டு போச்சா, அவரே போயிட்டாரா, அதை வெளிக்காட்டுறதுக்கு அவர் மேலே உள்ள கோபத்தை காட்டுறதுக்கு இந்த ஒரு சில இளைஞர்கள், அவங்க எந்த கட்சின்னு தெரியல, இல்லை பொதுவானவங்களா வாக்காளர்களா கட்சிக்காரங்களா தெரியல, அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு வர்றாங்க. ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு வந்து ரோட்டில் நிறுத்தி பக்கத்தில் ஒரு போஸ்டர் ஒன்று, அது அண்ணாமலையுடைய போஸ்டர் வச்சுக்கிட்டு சட்டான்னு ஒரே போட்டு சட்டக்குன்னு வெட்டுறாங்க. பாருங்கள் அவங்க கோவத்தை எப்படி காட்டுறாங்க பாருங்கள். இதெல்லாம் செய்யக்கூடாது தான், ஆனால் இவ்வளோ மோசமாகலாம் வல்கராலாம் பண்ணக்கூடாது. இருந்தாலும் மக்கள் மனசில் எவ்வளோ கோபம் உள்ளே புதஞ்சு கிடக்குதுங்கிறதுக்காக நம்ம இதை சொல்ல வர்றோம். அவங்க செய்யறது சரின்னு நம்ம சொல்லலை. வெட்டினோடனே அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாரு, என் மேலே கோபமாக இருந்தால் நான் கோயம்புத்தூரில் தான் இருக்கேன், என் மேலே கை வைங்கய்யா, அதுக்கு ஏயா பாவம் அப்பாவே ஆட்டை போய் போட்டு தள்ளுறீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இது ஒரு பக்கம் வேதனையாகவும் இருக்குது, ஒரு பக்கம் சிரிப்பாகவும் இருக்குது. இந்த மாதிரி மாநிலத்துக்கு மாநிலம் அந்த பாஜக தலைவர்கள் வந்து மற்ற கட்சிக்காரங்களையும் விவசாயிகளையும் பொதுமக்களையும் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் எஸ்டி மக்களையும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுனதோடைய விளைவு பாருங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கு. இதையெல்லாம் பாடமாக எடுத்துக்கிட்டாச்சு, இனிமேலாம் இந்த மாதிரி நீங்கள் யாரும் பேசக்கூடாதுங்கிற ஒரு தகவலை தான் நம்ம இந்த சேனல் மூலிமா சொல்கிறோம். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை உள்ளபடி எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் உடனுக்குன்னு உங்களுக்கு கிடைக்க நம்ம அரசியல் 1000 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் படம் ஒன்று இருக்கும், அந்த பெல்லை டச் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவையும் நோட்டிஃபிகேஷன் காட்டும், நீங்கள் விரும்பினதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.